at which he won 14 gold medals. ஆணவத்தில் ஆடாதரா, ராணுவத்தில் அழிஞ்சவங்களை விட ஆணவத்தில் அழிஞ்சவங்க தான் அதிகம். நீங்க மாசம் 45,000 ரூபாய்க்கு மேல சம்பாதிக்கிறீங்களா அப்படின்னா நம்ம ஜி ஆட்சியில அதானி அம்பானி மாதிரி பணக்காரங்களோட நீங்க அதிகமா வரி கட்டுறீங்கன்னு அர்த்தம். நல்ல பார்ட்னர்ஷிப், இப்படியே மெயின்டைன் பண்ணி ஓட்டுங்க. என்ன அதிர்ச்சியா இருக்கா? அடுத்த 4 வருஷம் நம்ம ஜியோட அரசு உங்களை எப்படி ஜூஸ் மாதிரி புழிஞ்சு சக்க எடுக்க போறாங்கன்னு சொல்றேன் கேளுங்க. முதல்ல இந்தியா முழுவதும் வசூலான மொத்த வரி தொகை 2014 எவ்வளவு, 2024 எவ்வளவுன்னு பாப்போம். 2014 இந்தியா முழுக்க வசூலான வரி 11.58 லட்சம் கோடி. அதுல கார்ப்பரேட் கட்டின வரி 33%, அதாவது 3.93 லட்சம் கோடி. அப்படியே ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் 2023 வருஷத்துக்கு வாங்க. மொத்தமா வசூலான வரி 33.6 லட்சம் கோடி. அதுல கார்ப்பரேட்டோட பங்கு 27.44%, அதாவது 9.21 லட்சம் கோடி. இதுல கவனிக்க வேண்டியது 2014 33% இருந்த கார்ப்பரேட் வரி 2023 27.44% குறைஞ்சிருக்கு. இது 2014 ஒப்பிடும்போது கிட்டத்தட்ட 5.5% கம்மி, அதாவது தோராயமா 1.8 லட்சம் கோடி. இந்த 1.8 லட்சம் கோடி துண்டு விழுந்துச்சுல, இதுக்கு எங்க போவாங்க, யார் கட்டுவாங்க? வேற யாரு? அதான் இடிச்ச வாங்க நடுத்தர மற்றும் அடித்தட்டு மக்கள் நாம இருக்கோம்ல. நாம கட்டுற ஜிஎஸ்டிலையும் வருமான வரியிலையும் கொஞ்சம் கொஞ்சமா ஏத்தி சரி கட்டுறாங்க நம்ம ஜியோட அரசு. இங்க ஒரு முக்கியமான கேள்வியை கேட்கணும். கார்ப்பரேட் ஏன் குறைவா வரி கட்டுறான்? அவனோட வருமானம் குறைஞ்சதாலையா? ஒரு உதாரணம் சொல்றேன் கேளுங்க. 2014 அதானியோட சொத்து மதிப்பு வெறும் 40,000 கோடி. அதுவே 2023 பார்த்தோம்னா 28 மடங்கு உயர்ந்து 11.2 லட்சம் கோடி. நல்லா கேளுங்க, 28% கிடையாது, 28 மடங்கு. 10 வருஷத்துல இப்படி ஒரு வளர்ச்சி உலகத்துல எந்த பணக்காரனுக்கும் நடக்கல. நம்ம ஜியோட அடுத்த ஸ்பான்சர்ஸ் ரிலையன்ஸ்க்கு வருவோம். 2014 22.500 கோடியா இருந்த ரிலையன்ஸ் நிறுவனத்தோட லாபம் 2023 73.670 கோடியா மாறி இருக்கு. அதாவது கிட்டத்தட்ட லாபம் மட்டும் 3 மடங்கு அதிகமாயிருக்கு. அதோட விளைவு ஏசியாவிலேயே அதிக பணக்காரர்கள் இருக்கிற நகரமா மும்பை மாறி இருக்கு. இந்த பணக்கார ஏழைகள் இவ்வளவு சம்பாதிக்கிறதுக்காக தான் நம்மளோட ஜிஎஸ்டியும் நம்மளோட வருமான வரியும் அதிகமாயிருக்கு. இதோட விளைவு உலகத்திலே எக்கனாமிக் இன்இக்வாலிட்டி, அதாவது பொருளாதார சமமின்மை அதிகமுள்ள நாடா இந்தியா மாறி இருக்கு. எங்க எல்லாரும் ஒரு தடவை ஜோரா கைத்தட்டி பாரத் மாதா கி ஜெய்னு சொல்லுங்க பார்க்கலாம். இதுக்கு பதில் ஒற்றை வரல சொல்லணும்னா ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். நாளுக்கு நாள் விலைவாசி ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். சார் வேலையில்லா திண்டாட்டம் எப்ப சார் குறையும்? ஜெய் ஸ்ரீராம். சார் கேஸ் சிலிண்டர் விலை எப்ப சார் குறையும்? ஜெய் ஸ்ரீராம். அது சரி, இத ஜி எப்படி சாதிச்சாரு? ஒரே ஒரு சட்ட திருத்தம் தான் 2019 கொண்டு வந்தார். என்ன எப்படியாச்சும் காப்பாத்துற. அதானி அன்போடு மோடி நான் எழுதும் காதல் கடிதமே, அம்மானி உன்னோட கம்பெனி எல்லாம் மஸ்கிந்துமே. நல்லா இருக்குப்பா. நம்ம மொத்த பேரையும் நாடு கழுவி ஊத்துது. ஏப்ரல் 19 தான் நினைச்சு தலைய சொத்துது. நாம் இருக்க பயமே, சரவணன் இருக்க பயமே. ஓஹோ அதானி அன்போடு மோடி நான் எழுதும் காதல் கடிதமே, அம்மானி உன்னோட கம்பெனி எல்லாம் மஸ்கிந்துமே. உன்னோட கடமை எல்லாம் வைத்தாப்பு பண்ண நானும் பட்டபாடு விதேனே மொத்த நாடு. என்ன திட்டு வாங்கினாலும் என் வாடி தாண்டி கொள்ளும் உங்க வாடி தாங்காது வாடி. ஆட்சி செஞ்ச இந்த பற்கு தானே ஊம கொத்து அழுக வந்தது. வீடு முள்ளு வேலையால அறிக்க மொத்தத்தை கழுதுகின்றது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித ஊழல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானதே. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித ஊழல் அல்ல, மனித ஊழல் அல்ல, மனித ஊழல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமான. எம்புட்டு புள்ள ஒரு பலூன் கேட்டா வாங்கி கொடுக்கறதுக்கு வக்கில்ல. அரகுல அரிசி வாங்க காசு இல்லாம அத்து அல்லாடி நிக்க ஆட்டக்காரிக்கு 500 ரூபாயா? அறிவு கட்ட பஞ்சாயத்து. ராணியை காப்பாக்கும் சாமியே நான் தானே தெரியுமா? அம்பானியை நாட்டி உனக்கு பாதியே இன்னும் எதுவும் வேணுமா? லாலி லாலி நாடு காலியே, லாலி லாலி
நாடு காடியே அதெல்லாம் வர 2024 எலெக்ஷன்ல மக்கள் எல்லாரும் எனக்கே ஓட்டு போடணும். அதுக்கு ஒரு வழியை சொல்லுங்க. இது கேள்வி. நல்ல கல்விய குடுத்தியா? இல்லைங்க, நானே ஒரு தற்கூரிங்க. இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லைங்க, அதானிக்கு கான்ட்ராக்ட் தாங்க கொடுத்தேன். விவசாயிகளுக்கு ஏதாச்சும் நல்லது? இல்லைங்களே. விலைவாசியாவது குறைச்சியா? இல்லையே. மணிப்பூர் கலவரத்துக்கு ஆக்ஷன் எடுத்தியா? அதெல்லாம் இல்லைங்க. இந்த பிரஸ் மீட் குடுக்கற பழக்கம்? பிரஸ்மாவே அலர்ஜிங்க. அப்புறம் என்ன மயிருக்குடா மக்கள் உனக்கு ஓட்டு போடணும்? எந்தரா இனிமே நின்ன நானே உன்னை விஷ வச்சு கொண்டுடுவேன். லாலே லாலே லாலா லாலே லாலே லாலா. கேவலமான பில்டப் தேவையா? பில்டப் பண்றணும், பீலா வரணும், அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மள உடனே உத்து பார்க்கணும். நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்டா. ஆனா நம்ம பண்றது 4 பேருக்கு புரியப்படாது, தெரியப்படாது. யாருமே இல்லாத கடையில யாருக்குடா தியாத்திர? உன் கடமை உணர்ச்சிக்கு ஒரு அளவே இல்லையாடா? ஊரார் தெரிந்து கொள்ள படம் பிடிப்பார் சுயநலம் உண்டு. ஊரார் தெரிந்து கொள்ள படம் பிடிப்பார் சுயநலம் உண்டு. அந்த இடத்துல போட்டோ ஷூட் பண்றதுக்காக 33 போட்டோகிராஃபரை வச்சுக்கிட்டு எப்படிங்க இது? ஏங்க இவ்வளவு பேசுறாரு, உங்களுக்கு மானம் இல்ல? இவனுக்கா? இவங்க ஊர்ல யாருக்குமே மானம் இல்லடா. இது நேத்து இன்னைக்கு இல்ல, காலங்காலமா தொன்று தொட்டு நடக்கக்கூடிய ஒரு சம்பவம். குஜராத்தில் தனது தாயை சந்திக்க சென்ற பிரதமர் நரேந்திர மோடி கேமராமேன் வரும் வரை காரிலேயே காத்திருந்தது இணையத்தில் கடுமையாக விமர்சிக்கப்பட்டு வருகிறது. நீயே இவ்வளவு கேவலமா இருக்கேன்னு சொல்ல வர்ற? ஒத்துக்கிறேன். ஜி, அம்மா வெயிட் பண்றாங்க, உள்ள வாங்க. டேய் இருடா, அம்மாவா முக்கியம். முதல்ல போட்டோகிராஃபர் தான் போறான். வீடியோகிராஃபர் ஆப்ரேட்டரா அந்த போறான் பாரு வீடியோகிராஃபர். அவன் போனதுக்கு அப்புறம் தான் நமக்கு வேலை. வெயிட் பண்ணு. இதுதான் அரசியல் திட்டாம கூட வச்சு நம்ம மாரடிக்க கூடாதுன்னு. போ சீக்கிரம் உள்ள போ. இவங்க எல்லாம் வச்சுக்கிட்டு இப்ப காலத்துல இப்ப பாரு இன்ட்ரோடக்ஷனா. ஓகே பாய். இப்ப பாரு அம்மா சென்டிமெண்ட்ல ராஜ்கிரனே ஓவர்டேக் பண்றேன் பாரு. நானும் எவ்வளோ பேர் டிராவல் பண்ணிட்டேன்டா. ஆனா உன்ன மாதிரி கேவலமான ஒருத்தனை பார்த்ததே இல்லடா. இருக்கட்டும் மச்சி, நானே ஃபர்ஸ்ட் வந்துட்டு போறேன். இன்னைக்கு இதை வைத்து பார்க்கும்போது மோடி தாயை விட கேமராவுக்குத்தான் அதிக முக்கியத்துவம் கொடுப்பதாக தெரிகிறது. உன்னையெல்லாம் சின்ன வயசுல கள்ளி பால் கொடுத்து கொண்டிருக்கணும்டா. இப்படி பண்றேடா. பெத்த வயிறு பார்த்து எரியுதுடா போடா. மக்களே, உங்க ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. இருங்க நான் சொல்லும் போது முன்னாடி போணும், சரியா? புல்புல் பறவையில சாவர்கர் வரா, மேல பாருங்க. வணக்கம் தலைவா. வாங்கடா முன்னாடி போலாம். கூட்டம் சீக்கிரம் ஓடி வாங்கடா, முன்னாடி கூட்டம் இல்ல. சுத்தி நின்னு பூ போடுறாங்க, எதுக்குன்னு தெரியுமா? பாஜகவோட சாவு ஊர்வலம்னு நினைச்சிட்டாங்க போல. அதான் கட்சியை குழி தோண்டி போதைக்க நீ இருக்கியே. அண்ணாமலை பின்னாடி இருந்தவங்களை முன்னாடி அனுப்பிட்டேன் ஜி. முன்னாடி ஓடிட்டு தான் இருக்காங்க. தமிழ்நாட்டுல மக்கள் தொகை கம்மி போல, கூட்டமே இல்ல. அந்த ஆண்டி நல்லா இருக்கு. ஹாய். அப்புறமா பாக்குறேன். மோடி சாப், நாம என்ன பண்ணாலும் தமிழ்நாட்டுல ஒரு சீட்டு கிடைக்க தெரியுமா? அது எனக்கும் தெரியும். நீ மூடிட்டு நீ பல்லு படாம பண்ணாம இருந்தா போதும், சரியா? கட்சி நல்லா இருக்கும். ஓகே மோடிஜி, புரியுது. மோடிக்கு பை பை, மோடிக்கு பை பை, பிஜேபிக்கு பை பை, பீடையை தூக்கி ஓரமாவை. சங்கிக்கு பை பை, சனாதனத்துக்கு பை பை, பீடையை தூக்கி ஓரமாவை. மதவெறிக்கு பை பை, கலவரத்துக்கெல்லாம் பை பை, எல்லாமே பை பை. மக்கள் கஷ்டத்துக்கெல்லாம் பை பை. கோ பேக் பை பை, கோ பேக் பை பை, கோ பேக் மோடி பை பை, டவுன் மோடி பை பை. பாபா டே please